ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சாரீ ட்ரேப்பிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணாமல் ஆன் ஸ்பாட்டில் கட்டுற சாரீ ட்ரேப்பிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு கிளியர் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் சாரீ ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சில்க் சாரீ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சாரீ வேணாலும் எடுத்துக்கோங்க. சில்க் சாரீ தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த சாரீ எடுத்தாலுமே எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். நம்ம சாரீ கட்டும் போது ஃபஸ்ட்டு உள் சுத்தை தான் டக்கின் பண்ணுவோம். அந்த டக்கின் பண்ணும்போது எப்படி ப்ராப்பராக டக் பண்ணணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் சாரியோட ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி டக் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டக் பண்ணிங்கன்னா உங்கள் வயிறு பகுதி ரொம்ப பெருசாவோ இல்லை ரொம்ப குண்டாவோ தெரியாது. நல்ல ஒரு ஈவனான டைட்டான இன்ஸ்கர்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சாரியோட உள் சுத்தை கரெக்டாக உங்களோட பாதம் மேலே வந்து படுற மாதிரி கரெக்டான ஹைட்டை சூஸ் பண்ணி எடுத்துட்டு நார்மலாக டக் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 2 தடவையோ இல்லை 3 தடவையோ உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்கர்ட்டில் டக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டக் பண்ணிங்கன்னா உங்களோட வயிறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பல்ஜாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சாரீ ரிமூவ் பண்ணும்போது ஒரு டைட்னஸும் கொடுக்காது. சம்டைம்ஸ் நமக்கு அந்த பட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்து இறுக்கமாக ஆகி ஒரு மாதிரி ப்ரெஸ்டாக ஆகிடும் இடுப்பு பகுதிக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி டக் பண்ணிக்கோங்க. இப்போது டிப் நம்பர் 2, நம்ம உள் சுத்த பின்பகுதியில் கொண்டு வரும்போது உங்களுக்கு பின்னாடி இன்ஸ்கர்ட் தெரிகிற மாதிரியோ இல்லை நீங்கள் சாரீ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தூக்கின மாதிரி இருக்க ஃபீலை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக தரையில் படுற மாதிரி நீங்கள் டச் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் எப்போவுமே ரொம்ப தூக்கின மாதிரி நீங்கள் உங்களை அறியாமையே நீங்கள் எடுத்து டக் பண்ணுறதுனால தான் பின்னாடி இருக்க இன்ஸ்கர்ட் அண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் சம்டைம்ஸ் காற்று போகிற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி வந்துட்டு நல்ல ஃப்ளோவியாக இருக்கும், ஆனால் பேக் சைடில் ரொம்ப தூக்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த தரையோட தரையாக லைட்டாக டச் பண்ண மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் டக்கின் பண்ணால் போதும். யூஸ்வலாக சாரீ கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறையவே வரும். பிகினர்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா ஃபேப்ரிக்குமே ஒரு சுத்து கொண்டு வாங்க. ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் சாரீ கட்ட தெரியாதவங்க நிறைய சுத்து வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த உள் சுத்தை நீங்கள் டக் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக உங்களோட பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, சும்மா உங்களோட பாடியை ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ நம்ம பல்லு ப்ளீட் செட் பண்ண போகிறோம். டிப் நம்பர் 3, ப்ரீப்ளீட்டிங்கே இல்லாமல் உங்களோட பல்லு ப்ளீட்டை குயிக்காக செட் பண்ணி நீங்கள் எப்படி ஆன் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த முந்தானி பகுதியை எடுத்துக்கோங்க. முந்தானி பகுதியை இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணுங்கள். இப்போ நான் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால என்னோட பல்லு ப்ளீட் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளஸ் சைஸில் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் நீங்கள் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம பல்லு ப்ளீட்ஸ் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பின் பண்ணி அயன் பண்ணி அது யாராச்சும் பிடிக்க சொல்லி ஷோல்டர் மேலே போட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்துட்டு எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்ததும் இந்த பல்லு ப்ளீட்டை 2ஆக மடிச்சதை இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பல்லு ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பல்லு ப்ளீட்ஸை வந்துட்டு 1 by 1 நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டரில் பின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற டெக்னிக் பார்த்தீங்கன்னா ப்ரீப்ளீட்டிங் மெத்தட் கிடையாது. ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான குயிக்கான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நார்மலாக நம்ம ப்ரீப்ளீட் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ ப்ளீட்ஸ் நீட்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் அப்படியே என்னோடய ஷோல்டரில் போட போகிறேன். ஸோ என்னோடய ஷோல்டரில் போட்டு எனக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களுமே உங்களோட கரெக்டான ஹைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்பவும் கீழே வந்துட்டு பெறல்ற மாதிரி வச்சிங்கன்னா முந்தானி அதிகமாக ஆகிடுச்சுன்னா சென்டர் ப்ளீட் உங்களுக்கு அதிகமாக வராது, உள் சுத்தும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான ஹைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பின் குத்திடுங்க. பல்லு ப்ளீட்டை உங்கள் ஷோல்டரில் பின் பண்ணும்போது எப்போவுமே உங்களோட ப்ளவுஸில் கொஞ்சம் தள்ளி வச்ச மாதிரி பின் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கமாக பின் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து ஒட்டுற மாதிரி ப்ளீட்ஸ் போகும். இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ளீட் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு சைடு மறையணும் அப்படின்னா முதலியே ப்ளீட்ஸை வந்துட்டு உங்களோட
உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா செஸ்ட்டு வயிறெல்லாம் மறையிற மாதிரி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹிப் ப்ளீட் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேலே ஏறின மாதிரி இருக்கும், அந்த சைடும் மறையாது. இந்த மாதிரி பர்ஃபெக்டான செஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டிப் நம்பர் 4, உங்கள் செஸ்ட் ப்ளீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா டைட்டன் பண்ணி உங்கள் பாடிக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ நம்ம சைட் ப்ளீட் எப்படி செட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது உங்களோட ரிமைனிங் ஃபேப்ரிக்கை நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய லென்த்துக்கு வந்து ஃபேப்ரிக் இருக்கும். இந்த லென்த்தை வந்துட்டு நம்ம ஹிப் ப்ளீட்ஸும் அண்ட் சென்டர் ப்ளீட்டும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்டரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் ஒரு டைட்டன் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் செஸ்ட் ப்ளீட் லூஸ் ஆகுதுன்ற ரீசன் வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாத ரீசனாக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு ஹிப் ப்ளீட் ஃபிக்ஸ் பண்ணும் போது வயிறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப தூக்குன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக ஒரு லோவர் பாயிண்டில் நீங்கள் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்டரும் கிளியராக இருக்கும். அட் த சேம் டைம் சைடில் வர ப்ளீட்ஸுமே நல்லா டைட்டனாக ஸ்ட்ரக்சராக தெரியும். உங்களுடைய பார்டரை இந்த மாதிரி கொண்டு வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டைட்னஸ் இருக்கும், லூஸ்னஸ் இருக்காது. இப்போ வந்து சென்டர் ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போ சைட் ப்ளீட் ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பார்டரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து ஹிப் ப்ளீட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட சென்டர் ப்ளீட்டை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக உங்களோட ஹாஃப் ஹார்ம்ஸ் கிட்ட, அதாவது உங்களோட முட்டி கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா ஒரு லூஸ்னஸ் இருந்தால் தான் கம்ப்ளீட்டான ஹிப் ப்ளீட்ஸை நீங்கள் செட் பண்ண முடியும். இப்போது உங்களோட சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு ரொம்ப பெருசாவோ இல்லை ரொம்ப குட்டியாவோ எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சென்டர் ப்ளீட்டில் வர மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாரி கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மேலே வர ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் தனியாக தெரியும். ஸோ ரொம்ப வந்துட்டு ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த லாஸ்ட்டாக உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வர சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பாடிக்கு முன்னாடி கரெக்டாக அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வந்து டக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக் பண்ணும் போதும் எல்லா ப்ளீட்ஸுமே வெளியில் விசிபிளாக தெரியறதுக்கு ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நிறைய ப்ளீட்ஸ் எடுத்தாலுமே எல்லாமே விசிபிளாக உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் சாரி ட்ரேப் பண்ணிவிட்டு நடந்து போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னோடய சென்டர் ப்ளீட் எல்லாமே தள்ளி தள்ளி வச்சுட்டேன். இப்போ நான் அது கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சேஃப்டி பின் பண்ணும்போது ரொம்ப துருப்பிடிச்ச பின்னோ இல்லை ரொம்ப பழைய பின்னோ பின் பண்ணாதீங்க. சாரீஸை வந்து அது டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய பின் வந்துட்டு சாரியிலே மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணும்போது எந்த ஒரு துருப்பிடிச்ச பின்னோ இல்லை ரொம்ப வளைஞ்சு போன பின்னோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒரு நியூ பின்னை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணிவிட்டு அந்த பின்ஸ் எல்லாமே அதிலே வந்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுடுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக துருப்பிடிச்சி அந்த ஃபேப்ரிக்கே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போ என்னோட சென்டர் ப்ளீட்டை எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட சைட் ப்ளீட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுடைய சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு எங்கே டக் பண்ணுவீங்களோ, எந்த எண்டில் முடியுதோ அந்த இடத்துல பேக் சைடில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கைடன்ஸாக இருக்கும். ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே டைமாக வந்துட்டு மறையாமல் கொஞ்சம் எல்லாமே தெரிகிற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம சைட் ப்ளீட் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சைட் ப்ளீட்டை ஹிப் ப்ளீட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னோட ரைட்டில் பாருங்கள், சென்டர் ப்ளீட் பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட்டில் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேப்ரிக்கை நான் இந்த மாதிரி ஸ்டெப்பாக எடுத்து டைட்டன் பண்ணி பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு நீங்கள் எங்கேயாச்சும் சாரி ட்ரை பண்ணிவிட்டு கிளம்புறீங்கன்னா இந்த மாதிரி சைட் ப்ளீட்ஸை வந்துட்டு டக்குன்னு வச்சிடலாம். மோஸ்ட்டாக சைட் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது சாரி ட்ரேப்பில். உங்களோட ஸ்ட்ரக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் குண்டாக இருக்கீங்க கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி தெரியணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். இப்போ நான் வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ரைட் செஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி இன்ஸ்கர்ட்டில் டைட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைனலாக என்னோடய சென்டர் ப்ளீட்டை டக்கின் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சென்டர்
ப்ளீட்டை டக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ப்ரீ ப்ளீட்டும் பண்ணி வந்துட்டு பண்ண போகிறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு சென்டர் ப்ளீட் யூஸ்வலாகவே வந்துட்டு கொஞ்சம் கீழெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யாரையாச்சும் கூப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக ஆன் ஸ்பாட்டில் சாரீ ட்ரை பண்ணும்போது இப்படி தான் என்னோடய சாரீஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஹாஃபாக கொஞ்சமாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வர சென்டர் ப்ளீட்டில் இருக்க பார்டரை நல்ல கையிலேயே ஷார்பன் பண்ணி விட்டுக்கிட்டாலே ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய சென்டர் ப்ளீட்டை வந்து கொஞ்சம் நான் ஷார்பன் பண்ணி விட்டுட்டேன் கையிலேயே. இப்போ நான் கரெக்டாக என்னோடய சென்டர் ஆஃப் பாடியாக பார்த்துட்டு, அதாவது என்னோடய தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நீங்கள் டக்கின் பண்ணணும். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து சைடாக டக்கின் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா அது லுக்கே நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் டக் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சாரியுமே வந்து இவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ட்ரே பண்ண முடியும். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.